இறைவன் தன்னுடைய திருமறையிலே ஒரு முக்கியமான ஒரு பண்பு குறித்து தெளிவுபடுத்துகின்றான். இந்த பண்பை யார் தங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக குடிகொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அளப்பரிய பரிசுகளை அவன் வழங்குவதாக வாக்குறுதி வழங்குகின்றான். இந்த பண்பு மட்டும் உங்களிடத்திலே சரியான முறையில் வந்துவிடுமேயானால் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வெகுமதிகளும் அளப்பரியது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அது என்ன அந்த பண்பு? அல் முஜாதலா என்று சொல்லப்படக்கூடிய 58வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தில் இறுதி வசனமாக இருக்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் யுவாத்தூன மன் ஹத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஹும் அவ் அப்னாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். யார் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருப்பதாக உறுதியாக அதிலே நம்பிக்கை கொண்டிருப்பதாக சொல்கின்றார்களோ அவர்களை நபியே நீர் பார்க்க மாட்டாய். எப்படி நீ பார்க்க மாட்டாய்? யுவாத்தூன மன் ஹத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பகைப்போரை நேசிப்பவராக நீ பார்க்க மாட்டாய். உண்மையிலேயே ஒருவர் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரு, மறுமை நாளை நம்பி இருக்கிறாரு என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அவருடைய பண்பு எப்படிப்பட்ட பண்பாக இருக்கும்? அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக நடக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நேசிக்க மாட்டார்கள். வலவுக்கானு ஆபாகும் அவ் அபுனாகும் அவ் இஹ்வானகும் அவ் அஷீரத்தகும். அப்படி அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி நேசிக்க மாட்டாங்க, வெறுத்து விடுவார்கள். அது அவர்களை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, பெற்ற தந்தையாக இருந்தாலும் சரி, தான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி அவர்களை வெறுப்பார்கள், அவர்கள் நேசிக்க மாட்டார்கள், அவரிடத்தில் பகைமை பாராட்டுவார்கள். இத்தகைய பண்பு எவருடைய உள்ளத்துல சரியான முறையில் வந்து விட்டதோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதிகளையும் அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான வ அய்யதஹும் பிரூஹின் மின்ஹு வ யுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு உலாயிக்க ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். 7 விதமான பரிசுகளை 7 விதமான வெகுமதிகளை அல்லாஹ் இத்தகையவர்களுக்கு பரிசாக வழங்குவதாக சொல்லி காட்டுகின்றான். என்னென்ன வெகுமதி? இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு அவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ அல்லாஹ்வுக்காகத்தான் நான் நேசிப்பேன், வெறுத்தால் அல்லாஹ்வுக்காக வெறுப்பேன், ஒருவரை நேசிக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிப்பேன், ஒருவனை பகைப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக பகைத்துக் கொள்வேன் என்ற இந்த உறுதிப்பாடு எவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான, இத்தேவருடைய உள்ளத்துலதான் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். உறுதிப்பாடு வந்து விட்டது. அல்லாஹ்வை நம்புவதனுடைய வெளிப்பாடு அது. உண்மையிலேயே நாம அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் மேல நம்பிக்கை கொள்வதாக இருந்தால், மறுமையை நாம நம்புவதாக இருந்தா நம்முடைய உள்ளத்தில் இந்த பண்பு வர வேண்டும். இத்தகைய பண்பு எவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். வஅய்யதஹும் பிரூஹின் மின்ஹு, தன்னுடைய ரூஹை கொண்டு, தன்னுடைய ரூஹ் என்று அல்லாஹ் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுவது ரூஹுல் குத்தூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துவான். எப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் பாருங்க. நாம அல்லாஹ்வுக்காக நேசிச்சு அல்லாஹ்வுக்காக வெறுக்கக்கூடிய இந்த பண்பை நாம நம்மளுடைய உள்ளத்துல குடிகொண்டிருப்போமே ஆனால் நமக்கு யாரை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். வானவ தலைவர், அந்த வானவ தலைவர் ஜிப்ரீல் மூலமாக நான் உங்களுக்கு உதவுவேன், அவர்களை கொண்டு, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நான் அவர்களை வலுப்படுத்துவேன், பலப்படுத்துவேன் என்று சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக நாம் ஒரு ஆள் மேல நேசம் கொண்டிருப்போம், அல்லாஹ்வுக்காக அவர் நம்ம வெறுக்க ஆரம்பித்து விட்டோம்னு வைங்க, அவருடைய உதவி கிடைக்காது. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? நம்ம ஏதோ தனிமரமாகி விட்டோம், நம்மளுடைய உறவுக்காரர்களை நம்ம நேசிப்போம், மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செய்து விட்டால் அவர்களை நம்ம வெறுக்க துவங்கி விடுவோம்.
அப்ப என்ன நம்ம உணர்வோம்? நாம தனிமைப்படுத்தப்படுகின்றோம், நம்மளுடைய உறவுக்காரர்கள் நமக்கு உதவ மாட்டார்கள், நம்மளுடைய நேசத்திற்குரியவர்களாக இதுவரைக்கும் இருந்தவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல வரலாம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறான் பாருங்க. நீ 4 பேரை வெறுக்கிறியா? அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறியா? 4 பேர் உன்னை விட்டு போறான்னு நினைக்காத. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நான் உன்னை வலுப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். என்னுடைய அந்த ரூஹுல் குத்தூஸாக இருக்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் மூலமாக நான் உன்னை வலுப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளித்து இன்னும் அல்லாஹ் பேசுகின்றான். வயுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. இத்தகையவர்களுக்கு தான் சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சுவனபதியை நான் பரிசாக வழங்குவேன். அவர்கள் அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். இத்தகையவர்களைத்தான் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இத்தகையவர்கள்தான் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக்க ஹிஸ்புல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படை. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய இந்த படைதான் வெற்றி பெறும். இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய ஒரு வெகுமதி இந்த ஒரு பண்பு. அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய இந்த பண்பு, அல்லாஹ்வுக்காக ஒருவரை வெறுக்கக்கூடிய இந்த பண்பு எவருடைய உள்ளத்தில் சரியான முறையில் வந்துவிட்டதோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த பரிசும் வெகுமதியும், அல்லாஹ் தன்னை வலுப்படுத்துவதற்கு, நம்மை வலுப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை வழங்குகின்றான் என்றால் இந்த பண்பு நம்முடைய உள்ளத்தில் சரியான முறையில் இருக்கின்றதா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன் ஒரு மனிதன் தடம் புரள்வதும் தடம் மாறுவதும் மார்க்கத்துக்கு முரணான செயல்பாட்டை செய்வதற்கும் ஒரு அடிப்படை தூண்டுகோலாக இருப்பது ஒரு தனி நபர் மேல வைத்த பாசம், ஒரு நபர் மேல வைத்திருக்கக்கூடிய பிரியம். அப்படிப்பட்ட ஒரு பிரியத்தை நாம் அளவு கடந்து ஒருவர் மேல வைக்கும் பொழுது அவர் செய்யற தப்புலாம் ரைட்டு மாதிரி தெரியும். நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தையராக இருப்பார்கள், மார்க்கத்துக்கு முரணான ஒரு வேலையை செய்வார்கள். நாம் அவர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய பாசம் நமக்கு மார்க்கத்தை மறைத்துவிடும். நாம் அதை தட்டி கேட்க மாட்டோம். நம்முடைய பிள்ளைய அளவுக்கு அதிகமாக நேசிப்போம், அவனுக்கு ஏதாவது நான் துடித்து விடுவோம். அவன் மார்க்கத்துக்கு முரணான ஒரு வேலையை செய்தால் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு விடும். ஏன்? அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம அப்படி நேசிக்கல, அதுக்கு மேல இவர்களை வைத்து விட்டோம். இந்த மாதிரியான ஒரு பண்பு நம்மை பல்வேறு விதமான தவறுகளுக்கு தள்ளிவிடக்கூடியதாக இருக்கின்றதுனால தான் நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருப்பீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன நேசிங்க, எனக்காக நேசிங்க என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யாருடைய ஈமான் பரிபூர்ணப்படுத்தப்பட்டுள்ளது தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக வெறுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காகவே கொடுக்காமலும் தடுத்தும் கொண்டாரோ அவருடைய ஈமான் பரிபூரணமாகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாம நம்முடைய ஈமான் எப்பொழுது முழுமை பெறும்? ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், ஒருவரை வெறுத்தால் அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், ஒரு பொருளை கொடுக்காமல் தடுத்துக் கொண்டால் அல்லாஹ்வுக்காக தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு எவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ அவருடைய ஈமான் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது, முழுமை பெற்று விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமானுடைய சுவையை சுவைத்தவர் யார் தெரியுமா? ஈமானுக்கு சுவை இருக்கின்றதாம், ஈமானுக்கு டேஸ்ட் இருக்கின்றது. அந்த டேஸ்ட ருசி பார்த்தவர் யார் தெரியுமா? சுவைத்தவர் யார் தெரியுமா? எவரிடத்தில் 3 பண்புகள் வந்து விட்டதோ அவர்தான் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர் ஆவார். அந்த 3 பண்பு என்ன? ஒருவர் எந்த ஒன்றையும் விட, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒன்றையும் விட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசத்திற்குரியவராக ஆக்க வேண்டும். இது ஒரு பண்பு. இந்த பண்பு எவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ ஈமானுடைய சுவையை உணரக்கூடிய 3 பண்புல ஒரு பண்பை அவர் பெற்றுவிட்டார். எல்லாத்தையும் விட அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் தான் எனக்கு பெருசு, மற்ற எல்லாத்தையும் கீழே என்ற அந்த உறுதிப்பாடு ஒருவருடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது பண்பாக சொல்லி காட்டுறாங்க, ஒருவர் யார் ஒருவரை நேசித்தாலும், எந்த ஒருவரை நேசிக்கட்டுமே, அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக அவர் நேசம் கொள்வாரே ஆனால்
அவருக்கு அந்த சுவையை அவர் ருசித்து விட்டார். அந்த சுவையை ருசிக்கக்கூடிய இரண்டாவது தன்மை அவரிடத்தில் வந்துவிட்டது. மூன்றாவதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவது தன்மை என்ன தெரியுமா? ஒருவர் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த ஏக இறை கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட பிறகு, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரை நான் வணங்க மாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் இறை மறுப்பின் பக்கம் செல்வதை, இறை நிராகரிப்பின் பக்கம் செல்வதை, நெருப்பில் தன்னை தூக்கி வீசப்படுவதை அவன் எப்படி வெறுப்பானோ அப்படி அவன் வெறுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம்மளை தூக்கி நெருப்புல தூக்கி போடுவதாக ஒருவன் சொன்னால் அதை எப்படி நம்ம விருப்போம்? பெட்ரோலை ஊத்தி உன்னை கொளுத்த போறேன் என்று சொல்லி ஒருவன் துரத்துகின்றான், எப்படி வெறுண்டோடுவான் ஒரு மனுஷன்? அதை எப்படி ஒருவன் வெறுக்கக்கூடியவனாக இருப்பான்? அப்படி வெறுக்க வேண்டுமா? எப்படி எதை வெறுக்கணும்? இறை மறுப்பை வெறுக்க வேண்டும், இறை நிராகரிப்பை வெறுக்க வேண்டும். இந்த மூன்று பண்புகள் எவரிடத்தில் வந்து விட்டதோ அவர்தான் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அப்ப இந்த தன்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா? ஈமானுடைய சுவையை நாம ருசிக்கக்கூடியவர்களாக, சுவைத்தவர்களாக இருக்கின்றோமா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த மறுமை நாளிலே எந்த விதமான நிழலுமே இல்லாத அந்த நேரத்திலே, சூரியன் மிக அருகாமையிலே கொண்டு வரக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழல் மட்டுமே இருக்குமே. அந்த நிழலை பெறக்கூடிய 7 சாராரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கும் போது கூறுகின்றார்கள், இமாமுன் ஆதில், ஒரு நீதமிக்க இமாம். எந்த ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுத்தாலும் நான் பொறுப்பேற்கக்கூடிய விஷயத்தில் நான் நீதமா நடந்து கொண்டேன். அந்த இமாமுன் ஆதில், நீதமா நடக்கக்கூடிய இமாம். பள்ளிவாசலோடு தொடர்புடைய இதயத்தை உடையவர். தன்னுடைய வாழ்நாளில் இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாட்டிலே கழித்த இளைஞன். வலதுகரம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை இடதுகரம் கூட தெரியாத அளவுக்கு கொடுத்த தர்மம் செய்யக்கூடிய நபர். ஒரு பெண் தனிமையிலே தவறான பாதைக்கு அழைக்கும் பொழுது நான் என்னுடைய இறைவனை அஞ்சுகின்றேன் என்ற அந்த பய உணர்வின் காரணமாக அந்த தவறிலிருந்து தப்பித்துக் கொண்ட விலகிக் கொண்டவன். அல்லாஹ்வை நினைத்து தனிமையிலே அவனுடைய பயத்தால் அழுது கண்ணீர் விட்ட கண்களை உடையவர். அந்த பட்டியல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சேர்ந்தாலும் அல்லாஹ்வுக்காக சேர்ந்திருப்பாங்க, பிரிந்தாலும் அல்லாஹ்வுக்காக பிரிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த 2 பேர், இவர்கள் அந்த அர்ஷினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அப்ப நாம நேசம் கொள்வது அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், ஒருவரை வெறுப்பது அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வறுமையானால் இது ஒரு பெரிய சோதனை தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சோதனையை வைத்தான். நூஹ் நபிக்கு அல்லாஹ் இந்த சோதனையை வச்சிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சோதனை அல்லாஹ் வச்சான். ஒவ்வொரு நபிமார்களும் ஜெயிச்சு காட்டினாங்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா மேல அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள். அவங்க இணை கற்பித்த நபராக இருக்கக்கூடிய நிலையில, வாப்பா வேணாம், இப்படி இணை கற்பிக்கக்கூடிய வேலையை நீங்க செய்யாதீங்க, இந்த கல்லு மண்ணை வணங்காதீங்க, கல்ல போய் வணங்காதீங்க என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய வாப்பாவுடைய பதில் என்ன? கல்ல வணங்கக்கூடாது நீ சொன்னா உன்னை கல்லால் எறிஞ்சே கொள்ளுவேன் என்று சொல்லி மிரட்டுகின்றார். கொலை மிரட்டல் விடப்படுகின்றது. பெற்ற தந்தையிடத்திலிருந்தே கொலை மிரட்டல் விடப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்ப சொல்றாங்க, தந்தையே உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று ஒரு வாக்குறுதியை வழங்கினாங்க. அந்த வாக்குறுதியின் காரணமாக இப்ராஹிம் நபியினுடைய தந்தைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அது ஒரு பாசம் அப்படி மேலிட்டது. அல்லாஹ் விட்டானா? அல்லாஹ் என்ன சொன்னா? அவர் அல்லாஹ்வுடைய எதிரி, அல்லாஹ்வுடைய எதிரிக்கு நீ பாவ மன்னிப்பு தேடலாமா என்று அல்லாஹ் தடுத்த மாத்திரத்திலேயே அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு அவர் அதிலிருந்து விலகிவிட்டார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். நூஹ் நபிக்கு அல்லாஹ் இந்த ஒரு சோதனையை வச்சான். நூஹ் நபியினுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நூஹ் நபி எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணாங்க, ஏத்துக்கிறல. அல்லாஹ்விடத்துல வேண்டினார்கள், அழிவை வேண்டினார்கள், அவங்களை அழிச்சு நாசமாக்குன்னு. அல்லாஹ் சொன்னா உன்னுடைய குடும்பத்தாரை நான் காப்பாத்துவேன்னா. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிடுறாங்க, மகனே இந்த கப்பல்ல வந்து ஏறிக்கோ,
வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது, நீ அழிஞ்சிருவ என்று சொல்லும்போது அவன் திமிரா சொன்னான், நான் என்ன அழிய, நான் ஒரு மலை உச்சில ஏறி என்னை தற்காத்துக் கொள்ள எனக்கு முடியும் என்று சொல்லி அவன் பேசினான். ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வந்தது, அடிச்சு தூக்கிட்டு போயிருச்சு, அவன் அழிந்து விட்டான். நூஹ் நபி கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை நீ காப்பாத்துறதா சொன்னியே, என்னுடைய மகன் இறந்து போயிட்டானே என்று கேட்கும் பொழுது பாசம் மேலிட்டது நூஹ் நபிக்கு. அல்லாஹ் என்ன சொன்னா, நூஹே, மூடனை போல பேசாத, ஜாகிலை போல பேசாத, உன்னுடைய மகன் அவன் குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது என்று அல்லாஹ் எச்சரித்தானா இல்லையா? நூஹ் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க, இறைவா, நான் தெரியாம பேசிட்டேன், இப்படி பேசிட்டேன், என்னை நீ மன்னிச்சு நீ அருள் புரியாவிட்டால் நான் அநியாயக்காரர்களில் உள்ளவனாக ஆகிவிடுவேன் என்று நூஹ் நபி அவர்கள் அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்தார்களே. இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவருக்கும் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரலையா? தன்னுடைய தாயாருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். அல்லாஹ் தடுத்து விட்டான், தடை செய்து விட்டான், அல்லாஹ் மறுத்து விட்டான். அப்பனா யா அல்லாஹ், பாவ மன்னிப்பு தேடுறத நான் தடை செய்து விட்டாய், என்னுடைய உம்மாவுடைய அந்த கபரை நான் ஜியாரத்து செய்யறதுக்காக எனக்கு அனுமதி கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ் அதற்கு அனுமதி வழங்கினான். வேணா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை வேணா போய் பார்த்துக்கோ, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விளையாட்டு இல்ல என்று சொல்லி அல்லாஹ் எச்சரித்தானே, அல்லாஹ் தடை விதித்தானே. அப்ப பாசம் என்பது மேலிட வரத்தான் செய்யும். ஒரு ஆள் மேல வைத்த பாசம் என்பது நமக்கு நிற்கும் குறுக்கால. ஆனால் அல்லாஹ்வுக்காக நேசம் என்ற அந்த ஒரு நிலை, அதை நாம கை கொள்ளும் பொழுது, அதுல நாம உறுதியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஈமான் இன்னும் திறபடியாகும், இன்னும் வலுவாகும், இன்னும் வலுப்பெறும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், தன்னுடைய மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் அவர்களை வலுப்படுத்துவான் என்ற அந்த உறுதிப்பாடு நமக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டினார்களா இல்லையா? தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துண்ண போறாங்க. பார்த்தா வீட்டுக்கு முன்னால உருவத்தினாலான திரைச்சீலை தொங்கவிடப்பட்டு இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தை புறக்கணித்து விட்டு வந்து விட்டார்கள். அப்ப கேட்கிறாங்க, ஏன் வாப்பா போயிட்டீங்க என்று சொல்லி தன்னுடைய கணவன் மூலமா கேட்டுவிடும் பொழுது, இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் தடுத்த ஒரு காரியம் இருக்கின்றதே என்று சொல்லி புறக்கணித்தார்களே. அவங்க ஒரு தன்னுடைய மகன் மேல எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா எப்படி தெரியுமா எனக்கு, அவள் என்னுடைய உடலினுடைய ஒரு பகுதி, அவளுக்கு யாரேனும் துன்பம் ஏற்படுத்துவார்களே ஆனால் அவர் எனக்கு துன்பத்தை ஏற்படுத்தியதை போல என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த பாசத்தின் காரணமாக மார்க்கத்தை வளைத்தார்களா? இல்ல. தன்னுடைய பேரப்புள்ள பேரிச்சம்பளத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பளம், ஜக்காத்துடைய பேரிச்சம்பளத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போடும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன சொன்னார்கள், எப்படி நடந்தார்கள்? தன்னுடைய ஆட்காட்டி விரலால் அந்த பேரிச்சம்பளத்தை வெளியே எடுத்து போட்டு விட்டு கேட்கிறாங்க, இது ஹராம்னு உனக்கு நான் சொல்லித் தரலையா? மக்களுடைய இந்த ஜக்காத்துடைய பொருள் உனக்கு ஹராம்னு நான் பாடம் நடத்தியிருக்கேனே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். உசாமா என்ற அந்த நபி தோழர், அவர் மேல் அல்லாஹ்வுடைய தூதர் அளப்பரிய பாசம் வைத்திருந்தார்கள். உசாமாவுடைய மூக்குச்செலி வடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூக்குச்செலியை துடைத்து விட்டு சொல்றாங்க, இந்த உசாமாவை நான் அவ்வளவு நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உசாமா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல மக்தூமி குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டால் அவளை கைவிட்டப்பட இருக்கின்றது என்பதற்காக அந்த மாதிரி கையை வெட்டிடாதீங்க என்று சொல்லி பரிந்து பேச வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாசம் என்ன ரொம்ப நேசத்துக்குரிய ஒரு ஆள் சொல்லிட்டாருப்பா, நான் அதை ஏற்றுக்கொள்ளேன் என்று சொன்னார்களா? இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உசாமா இந்த பரிந்துரையை சொன்ன மாத்திரத்திலேயே வெளியே மக்களிடத்துல சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த யூதர்கள் அழிஞ்சு நாசமா போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தங்கள்ல எளியவன் ஒரு தவறை செய்து விட்டால் அவனை தண்டிப்பான், வலியவன் ஒரு தவறை செய்து விட்டால் அது தண்டனை கொடுக்க மாட்டான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய மகள் இந்த மகதூமி குலத்தை சேர்ந்த ஃபாத்திமா திருடுறதுக்கு பரிந்துரை கேட்டு வந்திருக்கீங்க. இந்த மகதூமி குலத்தை சேர்ந்த ஃபாத்திமா இல்லை, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் கையை வெட்டுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் பாசம் முக்கியம் இல்லை, நீதிதான் முக்கியம் என்று சொல்லி நீதியை நிலைநாட்டினார்களா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வது, அல்லாஹ்வுக்காக வெறுப்பது.
இந்த ஒரு உறுதிப்பாடு வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு சிறு ஆட்டம் வந்தது. பத்ர் போரில் பிடிக்கப்பட்ட அந்த போர் கைதிகள், அந்த போர் கைதிகளுடைய விஷயத்தில் என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆலோசனை கேட்கும் பொழுது எல்லாரும் அவர்களுடைய உறவுக்காரர்கள், பிடிச்ச நபர்கள் எல்லாம் எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய உறவினர்கள் அம்புட்டு பேர் எதிரணியில இருக்கிறான். எல்லாம் கேட்கின்றார்கள். அபூபக்கர் இடத்துல கேட்கிறாங்க, அபூபக்கரே என்ன செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஈட்டு தொகை வாங்கி விட்டு விடுவோம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லப்படுகின்றது. பணத்தை வாங்கிட்டு விட்டுருவோம். உமர் ரலியல்லாஹு இடத்துல கேட்கப்படுகின்றது. பாருங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லாரும் நம்முடைய உறவுக்காரர்களா இருந்துகிட்டு தானே இந்த கொள்கையை அளிப்பதற்கு இவர்கள் வந்தார்கள். இவர்களுக்கு நாம தெளிவுபடுத்தணும், கொள்கை தான் முக்கியம், எங்களுக்கு உறவு முக்கியம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுக்கு முக்கியம் என்பதை இவர்களுக்கு நாம தெளிவுபடுத்த வேண்டும். இவர்களுடைய கழுத்துக்களை சீவ வேண்டும். சாதாரணமா சீவக்கூடாது. யார் வெட்டணும் தெரியுமா? எதிரணியில இருக்கக்கூடியவர்களுடைய உறவுக்காரர்கள் இங்கே யார் இருக்கின்றார்களோ அவர்தான் அவருடைய கழுத்தை வெட்டணும். யாரோ யார் கழுத்தையும் வெட்டிவிடக் கூடாது. என்னுடைய உறவுக்காரர் எதிரணியில யார் இருக்கின்றார்களோ அவருடைய கழுத்தை நான் தான் வெட்டணும். அகீல் பின் அபுதாலிபுடைய மகன் அகீல் இருக்கிறார், எதிரணியில இருக்கிறாரு. அலி ரலியல்லாஹுடைய சகோதரன். அந்த அலி ரலியல்லாஹுடைய சகோதரன் அகீல் பின் அபிதாலிபுடைய தலையை அலிதான் வெட்ட வேண்டும், வெட்டி நிலைநிறுத்த வேண்டும். எங்களுக்கு இந்த உலக ஆசாபாசம் எங்களுக்கு தேவையில்லை. யார் மேல கொண்ட தனி மனித விருப்பமா எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வேணாம் பணத்தை வாங்கிட்டு விட்டுருவோம் என்று சொல்லி ஈட்டு தொகையை வாங்கி விட்டு விட்டார்கள். அல் அன்பால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் வசனங்களை இறக்கி விட்டான். வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்தில் அந்த வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து 2 பேரும் அழுகுறாங்க. உமர் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, ஏன் அழுகுறீங்க சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். நபியே, இஸ்லாத்தினுடைய எதிரி என்று அவன் தெரிந்த பிறகும் அவனை வேற இருக்காமல் விடுவது எந்த ஒரு நபிக்கும் தகுமானதல்ல. நீங்க இந்த உலக ஆசைகளை நாடுறீங்க நீங்க, ஆனால் அல்லாஹ் மறுமையை விரும்புகின்றான், மறுமையை நாடுகின்றான். அந்த விதி மட்டும் முந்தி இருக்கல அப்படின்னா உங்களுக்கு வேதனை இறங்கி இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரித்தானே. தங்களுடைய உறவுக்காரர்கள் என்ற ஒரு ஆசாபாசம் மேலிட்டதை கூட அல்லாஹ் எந்த அளவுக்கு எதிர்க்கிறான் பாத்தீங்களா? எந்த அளவுக்கு தன்னுடைய தூதரை கண்டிக்கிறான் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு வர வேண்டும். அப்படிப்பட்ட உறுதிப்பாடு நம்மளுடைய உள்ளத்துல வரலன்னு வைங்க, அல்லாஹ் அதற்கும் எச்சரிக்கை செய்கின்றான். குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தஹ்ஷவுன கஸாதஹா வ மசாகின் தர்மூனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் சொல்லி காட்டா, நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை விட அவனுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விட உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நீங்கள் நேசிக்கக்கூடிய நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரமும் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய வசிப்பிடங்களும் இதெல்லாம் நீங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களும் விருப்பம் உள்ளவையாக இருக்குமேயானால் ஃபத்தரப்பஸு நீங்கள் தயாராக இருங்கள், காத்திருங்கள். ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி அல்லாஹ்வினுடைய வேதனையினுடைய கட்டளை உங்களுக்கு இறங்க காத்திருக்கின்றது, தயாராக இருங்க. உங்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுடைய தூதரை விட உலக ஆதாயம் பெருசா போச்சா? உங்களுடைய உறவு பெருசா போச்சா? நீங்க நேசிக்கக்கூடிய ஆட்கள் பெரியதா ஆகிவிட்டார்களா? உங்களுடைய தாய் தந்தையர் பெருசா போயிட்டாங்களா? உங்களுடைய பிள்ளைங்க பெருசாயிட்டாங்களா? இந்த உலகத்தை இந்த அல்லாஹ்வை விட அவனுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விட உங்க மனைவிமார்கள் பெருசா தெரியுதா? உங்களுடைய வியாபாரம் பெருசா இருக்கா? தயாரா இருங்க. எதுக்கு தயாரா இருக்கணும்? அல்லாஹ்வுடைய வேதனையினுடைய கட்டளை இறங்க போது நீங்க தயாராக இருங்க.
வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். இத்தகைய குற்றம் புரியக்கூடிய ஃபாசிக்குகளை, அந்த குற்றம் புரியக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு காலத்திலே நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். என்றால் நாம் நேசிக்கிறது அல்லாஹ்வுக்காக நேசிப்போம், வெறுக்கிறது அல்லாஹ்வுக்காக வெறுப்போம். வமன் யுத்திர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. நீங்க இதுல உறுதியா நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்க யாரோட இருக்கலாம் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய நபிமார்கள், அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்த அந்த சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நீங்கள் அங்கே சொர்க்கத்திலே இருக்கலாம். அதுதான் உண்மையான நட்பு, உண்மையான நேசம், அதுதான் உண்மையான பாசம், அதுதான். அல்லாஹ்வுக்காக அவனுடைய தூதருக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைப்போமே ஆனால் மறுமையில் நீங்க ஒன்று கூட இருக்கீங்களே, அதுதான் உண்மையான பாசம், உண்மையான நேசம். ஹசுன உலாயிக்க ரஃபீகா, இதுதான் அழகிய தோழமை. இதை நீங்க செய்யுங்க, இதுதான் மிகப்பெரிய பேரருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட பேரருளை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக நேசிப்போம், அல்லாஹ்வுக்காக விருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.